அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தைச் சேர்ந்த மாணவி மேகலாவின் மருத்துவ படிப்புக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு முதலாம் ஆண்டு கட்டணமாக 75,000 ரூபாயை நேரில் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஒன்றியம் கீரமங்கலம் அணவயல் பூசாரியைச் சேர்ந்த மாணவி மேகலா தனக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பதற்கு இடம் கிடைத்துள்ள நிலையில் தானும் தனது குடும்பமும் ஆடு மேய்த்து பிழைப்பு நடத்தி வருவதாக தெரிவித்து மருத்துவ படிப்புக்கு நிதியுதவி வழங்க வேண்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு வேண்டுகோள் வைத்தார். பொருளாதார காரணங்களால் யாருடைய கல்வியும் தடைபடக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கம் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாணவி மேகலாவின் மருத்துவ படிப்புக்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு இன்று மேகலா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினரை தமது இல்லத்திற்கு நேரில் வரவழைத்து முதலாம் ஆண்டு மருத்துவ படிப்புக்கான கல்லூரி கட்டணம், விடுதி கட்டணம், புத்தக கட்டணம் உட்பட மொத்தம் 75,000 ரூபாய்க்கான வரைவோலையை புரட்சித் தலைவி அம்மா பெஸ்ட் சேரிட்டபிள் டிரஸ்டிலிருந்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தங்கள் குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையை அறிந்து மருத்துவ கல்வி பயில்வதற்கான நிதியுதவியினை தாயுள்ளத்தோடு வழங்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவி மேகலா உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் தங்களது மனமார்ந்த நன்றியினை நெஞ்சம் நெகிழ தெரிவித்துக் கொண்டனர். +2ல் 1129 மதிப்பெண் பெற்றிருக்கேன். என்னுடைய மெடிக்கல் கட் ஆஃப் 196. எனக்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் வறுமையின் காரணமாக என்னால் படிப்பு தொடர முடியலை. இந்த செய்தியை அம்மா அவர்கள் தெரிந்து கொண்டு எனக்கு நிதியுதவி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் 5 வருடத்துக்கு தேவையான அனைத்து செலவையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த உதவியை நாங்கள் எப்பொழுதுமே மறக்க மாட்டோம். எங்களுக்கு நிதி உதவி வழங்கி என் மகளை MBBS டாக்டராக திருநெல்வேலியில் படிப்பதற்கு உதவி செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி கடன்பட்டு காலமுடன் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என் மக மேகலாவை படிக்க வைக்க முடியாத காரணத்தினால் அம்மா எங்களுக்கு முழு எல்லா படிப்பு செலவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என் பிள்ளையோட வறுமை எங்கள் தாய்க்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் உயிர் உள்ள வரைக்கும் எங்கள் அம்மாலே மறக்க மாட்டோம். முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.